திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நற்சிந்தனைகளோடு நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை அற்புதமாக ஓதி நல்லதையே பேசுவீர்களே, பேச வேண்டும். அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை கேட்டு அகமகிழ வேண்டும், நல்லதையே செய்ய வேண்டும். நீங்கள் நாள்தோறும் நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே, ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். ஆணையிட்டு சொல்லுகிறேன், உங்களுக்கு நல்லவே நடக்கும், நல்லதே நடக்கும். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் கூத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 2ஆம் திருமுறையிலிருந்து திருப்புகலி என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். 2-3 நாட்களாகவே நாம் திருப்புகலியை கண்டு மகிழ்கிறோம். திருப்புகலி பெருமான் நமக்கு அருள் செய்து கொண்டே இருக்கிறார். பதிகம் 54வது பதிகம், பாடல் 4வது பாடல். பாடலை முதலில் பெருமானிடத்திலே விண்ணப்பிப்போம். கையில் ஆர்ந்த வெண்மழு ஒன்றுடையீர், கையில் ஆர்ந்த வெண்மழு ஒன்று உடையீர், கடிய கரியில் தோல் மயிலார்ந்த சாயல் மடமங்கை வருவருவே, மெய் போர்த்தீர் பயிலார்ந்த வேதியர்கள் பதியாய் விளங்கும் பைம்புகலி, எயிலார்ந்த கோயிலே கோயிலாய் இசைந்தீரே. கையிலே வெண்மழு ஒன்றை ஏந்திருக்கிறீர்கள். அதான் சொல்ல அடிக்கடி கைமான் மழுவன். கையிலே ஆர்ந்த பொருந்திய வெண்மழு ஒன்று உடையவர். கடிய கரியின் தோல், கரி என்பது இங்கே யானை. அந்த யானையினுடைய தோலை உரித்தார். அது எப்போ அந்த காட்சி அருமையாக சொல்கிறாரு. மயிலார்ந்த சாயல், மயிலை ஒத்த சாயலை உடையவள் யாரு? நம்முடைய உமாதேவி. அந்த மயிலை ஒத்த சாயலை உடைய மடமங்கை உமாதேவி வெறுவே வெறுவே அஞ்சும்படியாக என்று பொருள். இந்த யானை தோலை உரிச்சதுமே இந்த அம்மா பயப்பட ஆரம்பிச்சுட்டு, அதனால சொல்கிறார், மயிலார்ந்த சாயல் மடமங்கை வெறுவே மெய் போர்த்தீர், நீங்கள் போர்வையாக போர்த்தி கொண்டீர்கள். பயிலார்ந்த வேதியர்கள் பதியாய் விளங்கும். இங்கே வேதியர்கள் வேதத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். மறை பயின்ற வேதியர்கள், மறை பயின்ற வேதியர்களுடைய பதியாக விளங்கக்கூடியது எது? புகலி, திருப்புகலி. அப்படிப்பட்ட அழகான அந்த புகலி மதிலாலே சூழப்பட்ட, அந்த புகலியிலே மதில்களாலே சூழப்பட்ட கோயிலை இருப்பிடமாக கொண்டுள்ளீர், உமது இருப்பிடமாக கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். கையில் ஏந்தி என்பது அதாவது ஒரு மாத்திரை வலிக்கிறாங்க. சங்க கயனும் கரின்னா என்ன? யானை. ஆர்ந்த ஒத்த, மயிலார்ந்த மயிலை ஒத்த, ஆர்ந்த என்ப ஆறுதல் ஒத்த, வெறுவ அப்படியே 5 வெறுவு அந்த உமாதேவி. அப்படி அஞ்சும்படியாக தோல் போர்த்தீர்.
மறை பயில், பயில் என்பது மறையை வேதத்தை பயிலுதல், அப்படிப்பட்ட மறை பயிற்சி. எயில் என்பது மதில்கள், மாளிகை கூட கோபுரங்கள்னு சொல்கிறோமே, அதெல்லாம் இந்த திருப்புகழியிலே அமைந்திருக்கின்றன. பெருமானிடத்திலே மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை பாடி மகிழ்ப்போம். கையில் ஆண்ட வெண்மழு ஒன்றுடையீர், கரிய கரியின் தோல் மயிலார்ந்த சாயல் மடமங்கை வெறுவ மெய் போர்த்தி, பயிலார்ந்த வேதியர்கள் பதியாய் விளங்கும் பைம்புகளி, எயிலார்ந்த கோயிலே கோயிலாக இசைந்தீரே. திருச்சிற்றம்பலம். ஆரூரமல்லரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. வாருங்கள் வாருங்கள், அனைவரும் திருப்புகழி செல்வோம், அங்குள்ள பெருமானையும் பெருமாட்டியையும் வணங்கி மகிழ்வோம், பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. நன்றி கூறி விடைபெறுகிறேன். திருச்சிற்றம்பலம்.